கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் காலை வேளையிலே நாம் ஒருமனமாய் இணைந்து ஒரு சில நேரம் தேவனை நோக்கி நாம் துதிப்பு தேவனை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரங்க தாவே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. இரக்கமுள்ள தேவனே, மெய் துதிக்கிறங்க தாவே. உடைய இரக்கம் பெரிதாக இருக்கிறக்கா நன்றியோடு மெய் துதிக்கிறோமப்பா, மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, மெய் துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறங்க தாவே, மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறங்க தாவே. நல்லவரே, வல்லவரே, மெய் துதிக்கிறங்க தாவே. வல்லமையுள்ள தேவனே, மெய் துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிற தேவனே, அதிசயங்களை செய்கிற தேவனே, இன்றைக்கும் ஜீவிக்கிற ஜீவனுள்ள தேவனே, மெய் துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, மெய் துதிக்கிறோமப்பா, மெய் தோதரிக்கிறோம், மெய் தோதரிக்கிறோம், மெய் தோதரிக்கிறோம், மெய் தோதரிக்கிறோம், மெய் தோதரிக்கிறோம், மெய் தோதரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, கிருபை பெரிதாக இருக்கிறக்கா நன்றியோடு மெய் துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, உடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே, மெய் துதிக்கிறங்க தாவே. இந்த புதிய நாளில் கத்தாவே, காலை வேளையிலே உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கத்தக்கதாக, உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்தினக்கா நன்றியோடு மெய் துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, 2 பேராவது 3 பேராவது நாமத்திலே ஒருமித்து கூடியிருக்கிறோம் மத்திய நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே, இப்பொழுதும் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறக்கா நான் விடுமை துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, எங்களுடைய அன்றைய சித்தத்தின்படியில் கத்தாவே, எங்களுடைய விருப்பத்தின்படியில் கத்தாவே, உம்முடைய விருப்பத்தின்படி உம்முடைய வாஞ்சையின்படி நீர் எங்களை நடத்துங்க கத்தாவே. என் தேவனே, மெய் துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறங்க தாவே. மெய் தோதரிக்கிறோம், மெய் தோதரிக்கிறோம், மெய் தோதரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, மெய் துதிக்கிறங்க தாவே. எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே இம்மட்டும் பாதுகாத்து வழிநடத்தினக்கா நன்றியோடு மெய் துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, மெய் துதிக்கிறங்க தாவே. நாங்கள் போகும்போதும் வரும்போதும் கத்தாவே உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு இருக்கிறக்கா நன்றியோடு மெய் துதிக்கிறோம், மெய் தோதரிக்கிறோம், மெய் தோதரிக்கிறோம், மெய் தோதரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்தினீரே, ஏக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறங்க தாவே. ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தேவனை தரிசிக்க இயலாதுன்னு சொன்னீங்களே கத்தாவே. ஆண்டவரே, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளங்கால் வரை எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. சுத்த இருதயத்தை நீர் எங்களுக்கு கொடுங்க கத்தாவே. ஆண்டவரே, துதிக்கிறங்க தாவே. உம்மை நோக்கி பார்க்கிறோம், நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க கத்தாவே. தலை குனிஞ்சு போகாதபடி செய்யுங்க கத்தாவே. தேவனே, உம்மை துதிக்கிறங்க தாவே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவனே, ஆண்டவரே, உமக்கும் எங்களுக்கும் இடையில கத்தாவே எந்த விதமான தடைகளும் இல்லாதபடி தடைகளை முற்றிலுமாக நீ நீக்கி போட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே எந்த தடைகளும் எங்களுக்குள்ளே இருக்காதபடி என் தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே உம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிங்க கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே எங்களுடைய ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற அன்றைய ஒவ்வொரு குடும்பங்களுக்கு விரோதமாக எந்த பொல்லாங்கனை எழும்பாதபடி நீர் பாதுகாக்கணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. அன்றைய பொல்லாத அந்தகார கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்பட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே, ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களில் ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியோர்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே என் தேவன் தாமே ஆண்டவரே சுத்திகரித்து சுத்தப்படுத்தி கத்தாவே உமக்கு உகந்த பாத்திரமாய் நீர் மாற்ற வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோமப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலையும் கத்தாவே நீர் செழிப்பை கட்டளையிட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறங்க கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறங்க கத்தாவே. ஆண்டவரே, இந்த சிறு பிள்ளைகள் கத்தாவே, வாலிபர்கள் கத்தாவே, இந்த சிறு வயதிலிருந்தே உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக, உம்மிடத்தில் ஜெபிக்கத்தக்கதாக, உம்மை துதித்து உம்மை போற்றி புகழ்ந்து பாடத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறங்க கத்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலையும் கத்தாவே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீர்
நீர் கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. சமாதான குலைச்சல்களை உண்டு பண்ணுகிற பொல்லாத அந்தகார கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அகன்று போக செய்யுங்க கர்த்தாவே. சோதரிக்கிறோமப்பா என் தேவனே துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆவியின் கனி ஆண்டவரே எங்களுக்குள்ள செயல்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை கரம் பிடித்து வல்லனத்தோடமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் கர்த்தாவே நீர் தங்கும் ஆலயமாய் மாற்றுங்க கர்த்தாவே. எங்களுடைய சிந்தனைகளை நீர் ஆட்கொள்ள வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கர்த்தாவே. சோதரிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தாவே எந்த விதத்திலும் குறை இல்லாதபடி எல்லாருக்கும் கர்த்தாவே நீ நிறைவை கட்டளையிட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. யார் யாரெல்லாம் தாகத்தோடு அவனுடைய கண்ணீரோடு வேதனையோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய கர்த்தாவே தேவைகள் சந்திக்கப்படட்டும் கர்த்தாவே. அன்றே அவர்களுடைய வேதனைகள் நீங்கட்டும் கர்த்தாவே. சோதரிக்கிறோமப்பா ஆண்டவரே. சோதரிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவனே உம்மை நோக்கி பார்த்து கேட்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை நோக்கி கெஞ்சி கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. தயவாய் எங்களுக்கு மனமிறங்குங்க கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய கண்கள் எங்களுக்கு இரக்கம் கிடைக்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய கண்கள் எங்களுக்கு தயவு கிடைக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. சோதரிக்கிறோமப்பா ஆண்டவரே. இந்த நாளின் ஜெப வேளையின் கர்த்தாவே ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே வேதத்தை வாசிக்கும் போது அந்த வேத வசனங்கள் கர்த்தாவே எங்களோடு பேச செய்ய வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி எங்களுடைய கண்களை நீர் திறந்தள்ள வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கர்த்தாவே. ஜெப வேளையில் கர்த்தாவே ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கும் போது அந்த விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டு கர்த்தாவே அன்றே அதற்கான பதிலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோமப்பா. பாடல் வேளையிலே கர்த்தாவே அன்றே பாடலை பாடும்போது கர்த்தாவே உம்முடைய மகிமையின் பிரசனத்தை உணரத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அபிஷேகத்தினால் நீ நிரப்ப வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே பிரசங்க வேளையிலே ஆண்டவரே உம்முடைய குரலை கேட்பதற்கு ஆண்டவரே என் தேவன் தாமே நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருத்தருடைய செவிகளை நீ திறந்திட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. நீர் எங்களோடு பேசுங்க கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுடைய விருப்பத்தின்படி இல்லை கர்த்தாவே, உம்முடைய விருப்பத்தின்படி உம்முடைய வாஞ்சையின்படி நடத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரே பிசாசின் தந்திரங்கள் அழிந்து போக செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோமப்பா. சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஆத்துமனை ஐக்கிய ஊழியங்களுக்காக முடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீர் பலன் கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே ஊழியத்துக்கு எந்த தடைகளும் இல்லாதபடி தடைகளை முற்றிலுமாக நீ நீக்கிப்பட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆத்துமனை ஐக்கிய ஊழியங்கள் கர்த்தாவே இன்னும் கர்த்தாவே பல தேசங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு கர்த்தாவே உண்மையான சத்தியத்துக்குள்ளான சபை கூடுதல் நிறுவப்பட நீ உதவி செய்யணுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்திய தேசம் முழுவதுமாக கர்த்தாவே ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே ஆத்துமனீஸ்வர ஐக்கியத்துக்குள்ளான சபை கூடுதல் கர்த்தாவே ஆண்டவரே நிறுவப்பட்டு கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தத்தக்கதாக உதவி செய்யுங்க கர்த்தாவே. உம்முடைய உண்மையான சத்தியத்தை கர்த்தாவே ஒவ்வொரு மக்களும் கண்டுகொள்ளத்தக்கதாக உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேக மக்கள் கர்த்தாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதபடி கர்த்தாவே செய்து தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தாவே சீரழித்து கொண்டு இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களை கர்த்தாவே நீ அவர்களுடைய ஆத்ம கண்களை நீ திறக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே நீர் ஒருவரே மெய்யான தெய்வம், நீர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன் என்பதை ஆண்டவரே ஒவ்வொருவரும் கண்டுகொள்ளத்தக்கதாக உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே படைத்தவரை நோக்கி பார்க்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. படைப்புகளை பார்க்காதபடி ஆண்டவரே படைத்தவரை நோக்கி பார்க்கத்தக்கதாக தயவு செய்து நீர் உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஒவ்வொருத்தருடைய கண்களை நீர் திறக்க போகிற கிருபைக்காக நான் விடுமை துதிக்கிறேன் கர்த்தாவே. தயவாய் இம்மட்டும் வல்லனத்தின கிருபைக்காக நன்றி. இனிமேலும் நீர் பாதுகாத்து வல்லனத்துங்க. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் எல்லாம் கொடுங்க தாவே. நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும் நடத்தும். துதி கனமேலாம் மீட்பரச்சனும் கத்தருமாகிய கத்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். இயேசு நஜிபின் நல்ல பிதாவே, ஆமேன். கொடுக்கப்பட்டுள்ள ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாடப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகா பலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபை தாரும்.
என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனமண வேண்டியவர்களை கனமணவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தாங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:19 மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும். விசுவாசத்தை எனக்கு தாரும். உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் வரும் மட்டும் உண்மையும் உத்தவமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3:1 முதல் 5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17 முதல் 26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தெய்வ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமேன். சங்கீதம் 103 தாவீதின் சங்கீதம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த நாளிலும் காலை வேளையிலே நம்ம மத்தியிலே தேவனிடத்தில் ஜெபிப்பதற்காக சகோதரர் பிரபு அவர்கள் வந்திருக்கிறாங்க. தேவனிடத்தில் ஒரு சில காரியங்களை குறித்து ஜெபிக்கும்போது நாமும் அவரோடு இணைந்து தேவன் விரைவிலே நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கத்தக்கதாக இணைந்து ஜெபிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வல்லமுள்ள தேவனே, ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. ஏசு ராஜாவே துதிக்கிறோம். இந்த நாளை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளை காண செய்திரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, எதற்காக இந்த நாளை தந்திரோ அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமது தேவ சித்தத்தை செய்ய ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே நாங்கள்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களை வழி நடத்துவீராக. கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே, பரிசுத்த இருதயம் உடையவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் வல்லவரே, நல்லவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களை வழி நடத்துகிறவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களை காண்கிறவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுக்கு தேவைக்கு அதிகமாய் தருகிறவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்களோடு இருக்கிறவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பரிசுத்தமாக இருக்கிறபடியால் எங்களையும் பரிசுத்தப்படுத்தி வழி நடத்துகிறவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இரக்க குணமுள்ளவரே, சாந்த குணமுள்ளவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பத்தை நிறைவேற்றுகிறவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமுள்ள தேவனே கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களை தகுதி உள்ளவர் என்று எண்ணி கர்த்தாவே இந்த விண்ணப்பத்தின் பகுதியில் எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு ராஜாவே, நாங்கள் ஏறெடுக்க போடுகின்ற விண்ணப்பத்துக்கு கர்த்தாவே ஆமென் என்றும் கர்த்தாவே பதில் கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள் அப்பா உமது பாத வழியில் வந்து சேர ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே கர்த்தாவே எங்களுக்கு கிருபையை தருவீராக. ஆமென். கர்த்தாவே எங்களை விண்ணப்பங்களை ஒவ்வொன்றையும் கர்த்தாவே நீர் ஏற்றுக்கொள்வீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா கர்த்தாவே, இந்த நாளில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நாங்கள் எங்கள் தஞ்சை தலைமை சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமுள்ள தேவனே கர்த்தாவே, எங்கள் தஞ்சை தலைமை சபையில் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. சபைகள் பள்ளிக்கு பெருக கர்த்தாவே நீர் கிருபையை பார்வையாட்டுவீராக ஆண்டவரே. ஏசப்பா, எதற்காக அந்த கர்த்தாவே தலைமை சபை தஞ்சாவூரில் ஸ்தாபிக்கப்பட்டதோ அப்பா, அது திட்டங்களும் கர்த்தாவே சித்தங்களும் முற்றிலுமாக நிறைவேற்றப்படணும் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, அதுக்கு நீர் உதவியை பாராட்டுவீராக. அப்பா கர்த்தவங்களில் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கரத்தில் எடுத்து நீர் பயன்படுத்துவீராக ஆண்டவரே. ஏசப்பா கர்த்தாவே, உமது சித்தத்தை செய்ய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் கர்த்தாவே காணப்படணும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தோடு தேவ சமாதானோடு சபைகள் நடத்தப்படணும் ஆண்டவரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே கர்த்தாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அங்கே உள்ள விசுவாசிகளை பள்ளிக்கு பெருக செய்வீராக. ஏசப்பா ஆண்டவர் இயேசுவே கர்த்தாவே, விசேஷமாய் எங்கள் தலைமை போதகர் கர்த்தாவே எங்கள் அப்போஸ்தலர் டி. ஆசீர்வாதம் ஐயாவை உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் அவங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. ஏசப்பா கர்த்தாவே, பரிபூர்ண கர்த்தாவே பலத்தையும் சுகத்தையும் கொடுத்து அவங்களை வழி நடத்துவீராக ஆண்டவரே. இம்மட்டுமாய் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் ரட்சிப்புகள் நடத்தின அப்பா அந்த தேவ தாசன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து அப்பா அவங்க வாழ்நாள் முழுவதும் கர்த்தாவே சகலவித கிருபையினால் கர்த்தாவே அவங்களை திருப்தி ஆக்குவீராக ஆண்டவரே. அப்பா, அவங்க செல்லும் இடமெல்லாம் கர்த்தாவே உங்கள் அற்புதத்திலும் அதிசயத்திலும் கர்த்தாவே நீர் முடிசூட்டுவீராக. வல்லமுள்ள தேவனே, ஒரு அப்போஸ்தலரை காண கர்த்தாவே எங்களை தெரிந்து கொண்டீரே, அதற்காக உமக்கு நன்றி. அப்பா, எங்கள் காலத்தில் கர்த்தாவே இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரரை தந்திரி, அதற்காக உமக்கு நன்றி. அப்பா, இப்படிப்பட்ட ஊழியக்காரர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தலைமை போதகராய் தந்திரி, அதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஐயா. இயேசு ராஜாவே, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, தஞ்சாவூர் ஊழியத்தின் தேவைகளை கர்த்தாவே அணிதின தேவைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் சந்திப்பீராக ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த கர்த்தாவே மாசத்தின் தேவை, வருடத்தின் தேவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனைத்தும் உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ நேர்த்தியாய் ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்து வழிநடத்தி தருவீராக. மற்றும் கர்த்தாவே, எங்கள் பாஸ்டர் ஜிம்ஸ், பாஸ்டர் ஜேசன் பிரதருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, 20 ஒரு கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இருவரின் ஊழிய பாதைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் வழிபட நடத்தி தருவீராக. தேவனே, உம்மோடு நடக்க கர்த்தாவே கிருபையை தருவீராக. அப்பா, உங்கள் ஊழியங்கள் கர்த்தாவே இந்த தேசம் முழுவதும் பள்ளிக்கு பெருக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் கிருபையை பாராட்டுவீராக ஆண்டவரே. எல்லாவித கர்த்தாவே சத்துருவின் கிருகையிலும் கர்த்தாவே அந்தகார வல்லமைகளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு எதிராக செயல்படாதபடி கர்த்தாவே நீர் அழித்து போடுவீராக. கர்த்தாவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பா அங்கே ஜெபிக்கின்ற ஜெபத்தின் பலனாக வல்லமுள்ள தஞ்சாவூர் மக்கள் கர்த்தா அங்கே உள்ள மக்கள் எல்லாம் கர்த்தாவை ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அங்கே உள்ள எல்லா ஆத்துமாக்களும் கர்த்தாவில் அன்னிதினமும் சபையில் சேர்க்கப்படணும் ஆண்டவரே. அப்போ ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையில் நடந்த அற்புதங்களும் அதிசயங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே கர்த்தாவின் தஞ்சாவூரில் நடைபெறணும் ஆண்டவரே. அதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் உதவி பாராட்டுவீராக. வல்லமுள்ள தேவனே, அப்படியே செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் கர்த்தாவே, திருச்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, திருச்சி ஆத்மநேச சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எதற்காக இந்த சபையை கர்த்தாவே ஒரு மகத்துவமான சபை திருச்சியில் ஸ்தாபிக்கிறோ அது திட்டங்களும் கர்த்தாவே அதோட சித்தங்கள் நிறைவேற்றப்படணும் ஆண்டவரே. அப்பா, திருச்சி ஆத்துமாக்கள் முழுமையாக ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா, திருச்சியில் உள்ள அனைத்து ஆத்துமாக்களும் எங்கள் தலைமை போதகர் அந்துணைய கரத்தில் கர்த்தாவே நீர் ஒப்புவிப்பீராக. ஏசப்பா கர்த்தாவே, திருச்சியில் உள்ள அனைத்து ஆத்துமாக்களும் கர்த்தாவே ஆத்மநேச சபைகள் ஆண்டு கொண்டு ஆளுகை செய்ய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீ அதிகாரத்தை தந்தருள்வீராக ஆண்டவரே. அப்படியாய் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்கள் தலைமை போதகருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நல்ல சுகத்தையும் பெலத்தையும் கர்த்தாவே சம்பூர்ண ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளை செய்வீராக. அப்பா, அவங்க செல்லும் இடமெல்லாம் கர்த்தாவே
அற்புதங்களும் அதிசயங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் முடிசூட்டுவீராக ஆண்டவரே. ஏசப்பா கர்த்தாவே, அவங்க இருதயத்தின் வேண்டுதல் அனைத்தும் அனுகூலமாய் மாற்றி தருவீராக ஆண்டவரே. அவங்க பிரயாசப்படுகின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் வாய்க்க செய்வீராக ஆண்டவரே. அப்படியாய் செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமுள்ள தேவனே, எங்கள் போதார் அம்மாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும் கர்த்தாவே. ஒரு டெபாரால போல கர்த்தாவே எங்கள் சபையில் ஒரு ஒவ்வொரு பெண்களையும் கர்த்தாவை வழி நடத்தி கொண்டு வர அந்த தாயாருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அவங்க பலவீனத்தில் உமது பலன்கள் பூர்ணமாய் விளங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. அப்படியா செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் எங்கள் பாஸ்டர் சாம்கா நாங்கள் செபிக்கிறோம். வல்லமுள்ள தேவனே கர்த்தாவே, எங்கள் சபைக்கு அப்பா ஒரு உற்சாகமான ஒரு ஊழியக்காரரை கர்த்தாவே, இரவும் பகலும் கர்த்தாவை விழித்திருந்து ஜெபிக்கின்ற ஒரு நல்ல தேவ தாசனை எங்கள் சபைக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அதன் மூலியமாக ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எங்கள் சபைகள் பள்ளிக்கு பெருகிறதே கர்த்தாவே நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் வல்லமுள்ள தேவனே அவங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். அவங்க ஊழியங்கள், அவங்க செல்லுகிற ஊழியங்கள் அனைத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். அவங்க நடத்துகின்ற கூட்டத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதத்தையும் அதிசயத்தையும் கர்த்தாவே நீரை உங்களுக்கு முடிசூட்டுவீராக, வல்லமையினால் வழி நடத்துவீராக. இயேசு ராஜாவே கர்த்தாவே, அவங்க பிரயாணம் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் உங்கள் கூட இருந்து நீர் வெளிப்படுவீராக ஆண்டவரே. அவங்க ஊழியங்கள் கர்த்தாவே இந்த தேசம் மற்றும் இல்லாமல் உலகெங்கும் பள்ளிக்கு பெருக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் கிருபை பாராட்டுவீராக. ஊழியத்தின் தேவைகளை சந்திப்பீராக. ஊழியத்துக்கு எந்தவித கர்த்தாவே அந்தகார வல்லமையிலும் சத்துருவின் கிரியைகளும் எதிராய் செயல்படாதபடி எல்லாத்தையும் நிர்மூலமாக்கி போடுவீராக ஆண்டவரே. அப்படியே செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் எங்கள் ஊழியக்கார குடும்பங்கள் கர்த்தாவே வெளி இடத்துக்கு பிரயாணிக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் கூடியே இருப்பீராக. அப்பா உமது தூதர்கள் அனுப்பி அவங்களை பாதுகாத்து கொள்வீராக ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு வாகனுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் சமூகம் பின்பாக சென்று கர்த்தாவே கூட இருந்து கர்த்தாவே கோணலாவே செவ்வியாக்கி கர்த்தாவை நீர் வழிநடத்தி தாரும் ஆண்டவரே. வல்லமுழுதேனே கூட்டங்களில் தேவதாசர்களை மறுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உமது வல்லமைகளும் வார்த்தைகளும் உமது அக்னி வெளிப்படுவதாக. இயேசு ராஜாவே கூட்டங்களில் வந்தவர்கள் கர்த்தாவே எதை நோக்கி வந்தார்களோ கர்த்தாவே உங்களை அந்த அற்பத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க கர்த்தாவே அவங்களை நிரப்பி ஆண்டவரே. கர்த்தாவை பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்படியா செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா ஜனங்கள் தடையின்றி கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ வார்த்தையினால் புடமிடப்பட்ட சுத்த பொண்ணை போல கர்த்தாவை பொண்ணை போல சுத்த வெள்ளியை போல கர்த்தாவை காணப்படணும் ஆண்டவரே. அவங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா நடக்கின்ற கூட்டத்தில் கர்த்தாவே ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிப்பீராக. அநேக மக்கள் ரட்சிக்கப்பல் நடத்த கர்த்தாவே நீர் கிருபையை பாராட்டுவீராக ஆண்டவரே. அப்பா இயற்கையெல்லாம் அனுகூலமாய் மாற்றி தருவீராக ஆண்டவரே. அப்படியா செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே பாஸ்டர் கர்த்தாவே நெல்சன் ஜாஸ்பர் மற்றும் கர்த்தாவே பெர்சி சகோதரியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வாதம் பலப்படுத்தும். வல்லமுள்ள தேவனே அவங்க செய்கின்ற ஊழியங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா ஊழியத்திற்கு ஒரு சொந்த கட்டடத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் தந்தருள்வீராக ஆண்டவரே. அப்பா மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை நடைபெற்று வருகின்ற அப்பா அந்த கூட்டத்தை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. அநேகர் அதில் பங்கு பெற்று விடுவிக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட ரட்சிக்கப்பட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் கிருபையை பாராட்டுவீராக. தடையின்றி ஜனங்கள் கலந்து கொண்டு தேவ வார்த்தையினால் நிரப்பப்பட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் கிருபையை தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே கூட்டத்தின் தேவைகளை கர்த்தாவே நீர் சந்திப்பீராக. கர்த்தாவே அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அவங்க ஆரம்பிச்சுள்ள டெஸ்வா டிவி சேனலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஒரு இன்டர்நேஷ்னல் ஊழியத்தை தந்தீரே, அதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. அப்போ அதில் கொடுக்கின்ற வருகின்ற நிகழ்ச்சி மூலியமாய் அநேகர் ரட்சிக்கப்பட கர்த்தாவே தேவ வார்த்தையினால் தொடப்பட மனந்திருந்தப்பட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் கிருபையை பாராட்டுவீராக. அதன் மூலியமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகெங்கும் விசேஷங்கள் சென்றடைய கர்த்தாவே நீர் கிருபையை பாராட்டும். அப்போ கடைசி கால எழுப்பதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த டிவி சேனலை நீர் பயன்படுத்துவீராக. வல்லமுள்ள தேவனே அதன் தேவைகளை நீர் சந்திப்பீராக. கர்த்தாவே அது இன்னும் விரிவாக்கப்படணும் ஆண்டவரே. இன்னும் அநேக கர்த்தாவே காரியங்கள் அது மூலியமாக கர்த்தாவே நிறைவேற்றப்படணும் ஆண்டவரே. தேவ சித்தங்கள் நிறைவேற்றப்படணும் ஆண்டவரே. அதுக்கு நீர் உதவி பாராட்டுவீராக ஆண்டவரே. அதுக்கு எந்த தடைகளும் கர்த்தாவே பொறாமைகளும் வராதபடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் கூட இருந்து அது வழிநடத்தி தருவீராக. அப்படி செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள கிளை சபைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். மாத்தூர், சோழகம்பட்டி, லால்குடி, மணப்பாறை, பெரம்பலூருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இங்கே கிளை சபைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா எதற்காக அந்த கிளை சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டதோ அது நோக்கங்கள் கர்த்தாவே அதன் திட்டங்கள் முற்றிலுமாக நிறைவேற்றப்படணும் ஆண்டவரே. அப்பா அங்கே உள்ள கர்த்தாவே ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கரத்தில் எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. தேவ சமாதானத்தோடு தேவ ஐக்கியத்தோடு காணப்பட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் வழி நடத்துவீராக. என் சமாதானத்தை வைத்து போகின்றேன்னு சொன்னீங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே உமது தேவ சமாதானத்தை கர்த்தாவே அவர்களெல்லாம் நாங்கள் எல்லாம் சுதந்திரித்துக்கொள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் எங்களை தகுதிப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே எதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கின்ற ஜெபத்தின் பலனாக இயேசு ராஜாவே அந்த பகுதியில் அனைத்து ஆத்துமங்கள் ரட்சிப்புகள் நடத்தப்படணும் ஆண்டவரே. கடைசி கால எழுப்புதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே கர்த்தாவே அங்கே உள்ள
ஜனங்கள் எல்லாம் சபையில் சேர்க்கப்படணும் ஆண்டவரே, ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. வல்லமுள்ள தேவனே, அங்கே உள்ள ஆத்துமாக்கள் அனைவரும் சுகத்தோடு பலத்தோடு இருக்க கர்த்தாவே நீர் கிருபையை பாராட்டும் ஆண்டவரே. அற்புதத்தினால் அதிசயத்தினால கர்த்தாவே நீர் அங்கே உள்ள ஜனங்களை கர்த்தாவே நீர் வழி நடத்துவீராக. அப்பா உங்கள் இடத்துல வந்து எல்லா ஆத்துமாக்கள் கிட்டி சேர ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நீர் கிருபையை பாராட்டுவீராக ஆண்டவரே. அங்கே உள்ள ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் மூப்பர்களும் விசுவாசிகளும் கர்த்தாவே வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தாவே தேவனுக்குன்னு கர்த்தாவே உண்மையாக உத்தமமாக ஊழியம் செய்ய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் அவங்களை வழி நடத்தி தாரும் ஆண்டவரே. அப்பா அவங்க முகத்தில் முகமும் கர்த்தாவே உங்கள் செயல்பாட்டிலும் செயல்பாடும் கர்த்தாவே அவங்க பிரதிபலிக்கத்தக்க கர்த்தாவே நீர் உங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, ஆயத்தப்படுத்துவீராக, கர்த்தாவே தகுதிப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்தூர் ஆலயத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா மாத்தூரில் ஒரு புதிய ஆலயம் கட்டப்படணும் ஆண்டவரே. அப்பா நீண்ட நாள் கோரிக்கையான கர்த்தாவே அந்த கோரிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு நிறைவேற்றி தருவீராக. அதுக்குண்டான தடைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் எடுத்து போடுவீராக. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்று மேலே தடைகளை நீக்கி போடுறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார், நாங்கள் விசுவாசிக்கிறேன். என் தேவாதி தேவன் எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு எங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஆலயம் கட்டிட வேலைகளை துவக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கிருபையை தருவீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமுள்ள தேவனே, நீ விசுவாசல் தேவனோட மகிமை காண்பாயின்னு சொல்லியிருக்கேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த மாத்தூர் ஆலயங்கள் கட்டப்படணும் ஆண்டவரே. இந்த கட்டட வேலைகள் துவக்கப்படணும் ஆண்டவரே. தடைகள் நீக்கப்படணும் ஆண்டவரே. கர்த்தாவே அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த கர்த்தாவே அங்கே சபையின் கர்த்தாவே நிமித்தமாய் கர்த்தாவே மாத்தூரில் உள்ள அனைத்து மக்கள் ரட்சிப்புகள் நடத்தப்படணும் ஆண்டவரே. அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் வரப்படணும் ஆண்டவரே. வல்லமுள்ள தேவனே, இந்த எழுப்புதலுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் வழி வகுத்து தருவீராக. அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கட்டட வேலைக்கு உண்டான தேவைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் சந்திப்பீராக. கொடுக்கக்கூட கரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் எழுப்புவீராக ஆண்டவரே. அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா கர்த்தாவே சபைக்குன்னு ஒரு கல்லறை தோட்டத்துக்காக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் சபைக்குன்னு ஒரு கல்லறை தோட்டத்துக்கு நிலம் தந்தருள்வீராக. அதன் தேவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் சந்திப்பீராக. மற்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே கர்த்தாவே ஊழியத்திற்கு ஒரு வாகனம் தேவை இருக்கு ஆண்டவரே. அந்த தேவைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் சந்திப்பீராக. மற்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆராதனை வேளையில் கர்த்தாவே வாகனத்தை நிறுத்த கர்த்தாவே எங்களுக்கு பார்க்கிங் வசதியில் ஒரு இடத்தை தந்தருள்வீராக ஆண்டவரே. கர்த்தாவே இது எல்லாத்தின் தேவைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வல்லமையுள்ளவராகவும் பொதுமுலாவராக இருக்கிறீரே, அதற்காக நமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் கர்த்தாவே இங்கே இலங்கை தேசத்தில் ஆத்மநேசர் சபை கர்த்தாவை ஸ்தாபிக்க உதவி பாராட்டினதுக்கு உமக்கு நன்றி அப்பா. அங்கே ஸ்தாபிக்கப்படுகின்ற சபை மூலியமாக கர்த்தாவே அங்கே ஆத்மாக்கள் அநேகர் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. கர்த்தாவே இலங்கை தேசத்தில் வல்லமுள்ள தேவனே அநேக கர்த்தாவே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஒரு பெரிய எழுப்புதலும் கர்த்தாவே ஏற்படணும் ஆண்டவரே. அதற்காக நீர் கிருபையை பாராட்டுவீராக. அப்போ அங்கே கர்த்தாவே இந்த அங்கே செல்லுகின்ற ஊழியக்கார குழுக்களுக்காக உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. வல்லமுள்ள தேவனே அவங்களை நீர் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. இயேசு ராஜாவே அவங்க பிரயாணங்களை ஒவ்வொன்றையும் கர்த்தாவை நீர் ஆசீர்வதிப்பீராக. அதுக்கு கர்த்தா திட்டங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி தருவீராக. அப்பா உமது வார்த்தையினால கர்த்தாவே இலங்கைகள் கர்த்தாவே இலங்கை மக்கள்கள் புடமிடப்படணும் ஆண்டவரே. அவங்க ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அவங்க பரிசுத்தப்படுத்தப்படணும் ஆண்டவரே. அப்பா அவங்க தேவனுக்குன்னு சாட்சியாக நிற்கப்படணும் ஆண்டவரே. அது கிருபையை பாராட்டுவீராக ஆண்டவரே. அப்போ எதற்காக இந்த ஊழியங்கள் அங்கே துவக்கப்பட்டதோ அது நோக்கங்கள் முற்றிலுமாய் நிறைவேற்றப்படணும் ஆண்டவரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே உள்ள ஆத்து மக்கள் அனைவரும் கர்த்தாவே ஆதாயப்படுத்திக்கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு அதிகாரத்தை தந்தருள்வீராக ஆண்டவரே. மற்றும் கர்த்தாவே அங்கே இலங்கை தேசத்தில் காணப்படுகின்ற ஒவ்வொரு மக்களிடத்திலும் காணப்படுகின்ற பாவங்களும் சாவங்களும் சீர்கேடான விஷயங்களும் கர்த்தாவே மாற்றப்படணும் ஆண்டவரே. இலங்கை தேசங்கள் பரிசுத்தப்படுத்தப்படணும் ஆண்டவரே. அங்கே உள்ள ஆத்துமாக்கள் ஒவ்வொன்றும் தேவனுக்கு கர்த்தாவே தாவீதை போல ஆண்டவர் இயேசுக்கு இருதயத்துக்கு ஏற்றமுள்ளவர்களாய் கர்த்தாவே காணப்படணும் ஆண்டவரே. அதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் எங்களுக்கு கர்த்தாவே நீர் அதிகாரத்தை தந்தருள்வீராக. உங்களை வழிநடத்த எங்கள் சபை கர்த்தாவே ஊழியக்காரர்களுக்கு அதிகாரத்தை தந்தருள்வீராக ஆண்டவரே. அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தாவே நீர் தெரிந்து கொண்ட கர்த்தாவே எங்கள் இந்திய தேசத்துக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அப்பா. புறஜாதியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நீர் தகுதிப்படுத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் தேசத்தில் 146 கோடி பேரும் ரட்சிக்கப்பட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நீர் வழி வகுத்து தருவீராக. வல்லமுள்ள தேவனே இயேசு ராஜாவே என் தேவ சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொன்னீங்கள் ஆண்டவரே. உமது சமாதானத்தை என் தேச குடிகள் அனைவரும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களை தகுதிப்படுத்துவீராக. அதுக்கு நாங்கள் ஆயத்தப்படும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் எங்களை வழி நடத்துவீராக. கர்த்தாவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ என் தேசம் முழுவதும் கர்த்தாவே தேவனோட சுவிசேஷங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பற்றி சுவிசேஷங்கள் பள்ளிக்கு பெருக கர்த்தாவே நீர் கிருபையை பாராட்டும் ஆண்டவரே. என் தேச மக்கள்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. கர்த்தாவே அதுக்குண்டான தட்டைகளை நீக்கி போடுவீராக. வல்லமுள்ள தேவனே இந்த நாளில் கூட ஆண்டவர் இயேசுவே தேச தலைவர்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேச தலைவர்கள் உமக்கு பயப்படுறவர்களாய் கர்த்தாவே காணப்படணும் ஆண்டவரே. உமது தேவ சித்தத்தை சேர்வர்களாய் இருக்கப்படணும் ஆண்டவரே. அதுக்குண்டான தலைவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் நியமித்து தருவீராக. ஒவ்வொரு தலைவர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் கரத்தில் எடுத்து வழி நடத்துவீராக.
போடுவீராக. அப்பா, என் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எந்த தலைவர்களும் செயல்படாதபடி கர்த்தாவே, என் கர்த்தாவே அவர்களை நீர் மாற்றி போடுவீராக. எப்பா, பிள்ளையானின் சாபத்தை கர்த்தாவே ஆசீர்வாதம் மாற்றி போட்ட என் தேவனே, என் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகின்ற எல்லா கர்த்தாவே தலைவர்களின் எண்ணத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நீர் நன்மையாக மாற்றி தருவீராக. ஆண்டவரே, இதெல்லாம் செய்ய போதுமானவராக இருக்கிறீரே, வல்லமையுள்ளவராக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அரசாங்க அதிகாரிகளாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, உங்களை ஆசீர்வாதம் பலப்படுத்தும். அப்போ அவங்க செய்கின்ற பணிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நீர் செவ்வாய்ப்படுத்தி தருவீராக. ஏசப்பா, எல்லாத்துக்கும் அவங்க ஒரே மாதிரி பணி செய்ய கர்த்தாவே நீர் கிருபையை தருவீராக, ஞானத்தை தருவீராக, பொறுமையை தருவீராக. லஞ்சங்கள் என்னும் கர்த்தாவின் தேசத்தில் இல்லாதபடி கர்த்தாவை நீர் எடுத்து போடுவீராக. ஆண்டவரே, வல்லமுள்ள தேவனே, கர்த்தாவை மற்றும் எம்எல்ஏ எம்பிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் பணிகளை அவங்களை செவ்வையாக செய்ய கர்த்தாவை நீர் கிருபையை பாராட்டுவீராக, ஞானத்தை தருவீராக, இருதயத்தில் ஒரு பாரத்தை தருவீராக. எதற்காக இந்த பதவிக்கு வந்தோம், எதற்காக நம்ம நிற்கிறோம் என்ற கர்த்தாவை ஒரு பாரத்தை தந்தருள்வீராக. என் தேவ பிள்ளைகள் வளர்றதுக்கு ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நீர் அவர்களை பயன்படுத்துவீராக. அவங்க மூலியமாக என் தேசம் முழுவதும் கர்த்தாவே சுவிசேஷம் பழிவு பெருக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் கிருபையை பாராட்டுவீராக. அப்பா, எந்தவித தடைகளும் அவங்க மூலியமாக வராதபடி கர்த்தாவை நீர் பாதுகாத்து கொள்வீராக. ஆண்டவரே, அப்பா, என் தேசத்தில் கர்த்தாவை சுவிசேஷங்கள் திறந்த வாசல் கிடைக்க கர்த்தாவை நீர் வழி தருவீராக. அப்படியே செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவை தமிழ்நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தமிழ்நாட்டில் காணப்படுகின்ற எல்லா ஊழல்களும் மறையப்படணும் ஆண்டவரே. அப்பா, மாற்றப்படணும் ஆண்டவரே. மற்றும் கர்த்தாவே, என் தேச தமிழ்நாட்டு மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. தமிழ்நாட்டில் உள்ள மக்களும் கர்த்தாவே அனைவரும் ரட்சிக்கப்பட கர்த்தாவை நீர் கிருபையை பாராட்டுவீராக. தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. ஏசப்பா, மற்றும் கர்த்தாவே தமிழ்நாட்டில் காணப்படுகின்ற மதுபான ஆலைகள், மதுபான கடைகள், விபச்சார கூடங்கள், கர்த்தாவை சூதாத்து கூடங்கள் அனைத்தும் கர்த்தாவை மூடப்படணுமானவரே. என் தமிழ்நாடு பரிசுத்தப்படுத்தப்படணுமானவரே. தமிழ்நாட்டுக்கு இருக்கிற குடிகள் அனைவரும் கர்த்தாவே தேவனால் மனந்திருந்த தேவன் பக்கமாய் தங்கள் இறுதி திருப்பப்படணும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் நீர் பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்படியே செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமுள்ள தேவனே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு ராஜாவை சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தை நீர் கரத்தில் எடுத்து நீர் பயன்படுத்துவீராக ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே கர்த்தாவை உமக்கென்று வாழ, கர்த்தாவை பரிசுத்தமாய் வாழ, கர்த்தாவை உமக்கென்று கர்த்தாவை சாட்சிகளாக இருக்க கர்த்தாவை நீர் கிருபையை பாராட்டும் ஆண்டவரே. அப்போ அவங்க ஆலயத்துக்கு நேரத்துக்கு வந்து தேவனை மகிமைப்படுத்த, குடும்பமாய் வந்து தேவனை மகிமைப்படுத்த கர்த்தாவே நீர் கிருபையை பாராட்டும் ஆண்டவரே. அப்படியே செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ கடன் பிரச்சனையில் தவிக்கிறோம் அதுலேருந்து விடுதலை தருவீராக தேவனே. கர்த்தாவே, அவங்களுக்கு கர்த்தாவே வானத்தின் வாசல் கர்த்தாவே வானத்தின் பொக்கிஷத்தை திறப்பேன்னு சொல்லியிருக்கலாம் ஆண்டவரே. அப்பா, கர்த்தாவே அவங்களுக்கு திறந்து இயேசு ராஜாவே அவங்களோட கடன் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து போடுவீராக. அப்பா, அவங்க தேவனால் கர்த்தாவை தொடப்படணும், தேவனோட ஐக்கியப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எல்லா மகிமையும் பெற்றுக்கொள்ளத்தக்க கர்த்தாவை நீர் அவங்களை வழி நடத்தி தருவீராக ஆண்டவரே. மற்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தொழில் சேருவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொழில் சேருவல் நீர் ஆசீர்வாதத்தை பலப்படுத்துவீராக. வல்லமுள்ள தேவன் அவங்க தேடுற தொழில்கள் கர்த்தாவை செழித்திருக்க கர்த்தாவை மற்றவங்களை பார்க்கலும் அவங்களுக்கு கர்த்தாவை உயர்த்திருக்க கர்த்தாவை நீர் கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. அவங்களை வழி நடத்துவீராக ஆண்டவரே. இயேசு ராஜாவே மற்றும் கர்த்தாவே, படிக்கின்ற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பலப்படுத்துவீராக, தேவைகளை சந்திப்பீராக, போக்கில் விவரத்தில் கூட இருந்து வெளிப்படுவீராக ஆண்டவரே. சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க கர்த்தாவை கிருபை பாராட்டும். தேவனோடு நடக்கிற கர்த்தாவை நடத்தியில் கர்த்தாவே அவங்கள் பருகி பெருக கர்த்தாவை கிருபை பாராட்டும் ஆண்டவரே. அப்பா, அனைத்தினமும் தேவனோடு நடக்கப்படணும் ஆண்டவரே. உமது தேவ வசனத்தில் அவங்கள் நிரப்பப்படணும் ஆண்டவரே. மற்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை படிக்கின்ற கர்த்தாவே, வேலை செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல தகுதியான வேலை தந்தருளுவீராக. கல்யாணம் ஆகாதவர்களும் கர்த்தாவை தடைகளை நீக்கி போட்டு தேவனே உமது கர்த்தாவே உமது இந்த காரியம் கர்த்தரால் வந்ததன்படி அந்த வசனத்தின்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு நல்ல ஒரு தகுதியான மணமகளையும் தந்தருளுவீராக ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் கர்த்தாவே, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கர்த்தாவே குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கின்றவர்களுக்காக நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். இயேசு ராஜாவே, உங்கள் கர்ப்பத்தின் தடைகள் நீக்கி போடப்பட்டு சீக்கிரமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உமது தள்ளும்பல கரத்தினால் உங்கள் கர்ப்பத்தை ஆசீர்வதித்து ஒரு குழந்தையை தந்தருள்வீராக ஆண்டவரே. அப்போ அவங்க ஜீவனில் சாட்சியாக நிற்க கர்த்தாவை கிருபையை பாராட்டுவீராக. மற்றும் பலவித போராட்டத்தினால கர்த்தாவே கஷ்டப்படுகின்ற கர்த்தாவே விசுவாச குடும்பத்தை கர்த்தாவே உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். அவங்க போராட்டங்கள் நீங்கி கர்த்தாவே உங்கள் நோய் நொடிகள் நீங்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுகத்தோடும் பெலத்தோடும் தேவனுக்கு சாட்சியாய் வாழ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிருபையை பாராட்டுவீராக ஆண்டவரே. அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கர்த்தாவே நாங்கள் ஏறெடுக்கப்பட்ட விண்ணப்பத்துக்கு ஆமென் என்றும் பதில் தர போகிறதுக்காக நமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். வல்லமுள்ள தேவன் நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமது தேவ சித்தத்தை செய்து கர்த்தாவை பொறுமையோடு எல்லா காரியத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு கிருபையை பாராட்டுவீராக, வழி நடத்துவீராக. அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
காலை வேளையிலே பரிசுத்தமுள்ள தேவனை துதித்து ஒரு வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். இன்றைக்குரிய மன்னாவினால் கர்த்தர் நம்மை போஷிக்க விரும்புகிறார். ஒரு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கிறதை உணர்ந்தவர்களாய் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நம் மகிமைப்படுத்தும். நீ நம்ப பண்ணின உந்தன் வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றுகிற தேவன். பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் ஒரு புதிய நாளை கர்த்தர் காண செய்து நாமெல்லாம் கூடி வர, இன்னும் இதை நேரடியில் அநேகர் பார்க்க கேட்க கொடுத்த அளவற்ற கிருபைக்காக கர்த்தரை நாம் துதிப்போம். வேத புஸ்தகத்தை திறந்து எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 26, 27. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர், அடுத்த வசனம், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, எரேமியாவை பார்த்து அன்று சொன்னார். ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து, உன்னை கொண்டுதான் சில காரியத்தை செய்ய போறேன், உன்னை கொண்டு இடிக்கவும் செய்வேன், கட்டவும் செய்வேன், நாட்டவும் செய்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் இங்கே சொல்றாரு, கர்த்தர் எரேமியாவை நோக்கி சொன்னார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். நமக்கு மாத்திரமல்ல, சர்வத்தை உண்டாக்கினவர் அவர், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானர் அவர். அவர் சொல்றாரு, மாம்சமான யாவருக்கும் நான் தான் கர்த்தர், நான் தான் தேவன். கடவுள் இல்லை என்று சொல்வதற்கு அவர் தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே எல்லாவித மக்களுக்கும் அவர் தேவனாக கர்த்தராக இருக்கிறார். அவர் சொல்றாரு, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய நாமம் அதிசயமானது என்று ஏசாயா 9:6 படிக்கிறோம். அருமையானவர்களே, அவர் நாமம் அதிசயமானது. நீங்கள் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 18வது 19வது வசனங்களை வாசிப்பீர்களானால், அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயோடே சொன்ன யாவற்றுக்கும், அதில் 18வது வசனமா, அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று என் கேட்க நாமம் வேண்டியது என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் அது என்றார். அதிசயம் என்றார். போதும், அது அதிசயம். கர்த்தருடைய பேரே அதிசயம். அதிசயம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அதிசயமானவர், அவர் பேரை சொன்னாவே அதிசயம் நடக்கும். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வரும்பொழுது, இந்த அருமையானவர்களை இயேசு என்று அவருக்கு பேரிடுவாயாக அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு என்ற பெயரை சொன்னாலே வேதத்தில் அதிசயங்கள் நடந்திருக்கிறதை பார்க்கிறோம். அவர் நாமம், அதனால தான் அந்த நாமத்துக்காக நம்ம நிற்கிறோம். அந்த நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறோம், அந்த நாமத்தை சொல்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாமம் அதிசயங்களை செய்யக்கூடியது. அந்த பேர் ஒரு அதிசயம். நல்ல கவனியுங்கள், இது பரலோகத்திலிருந்தே கொடுக்கப்பட்ட ஒரு பேர். சரி, அந்த அதிசயங்கள் நடக்க என்ன செய்யணும்? அதிசயங்கள் நடக்கணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்கிறாங்க. அருமையான இவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், ஒன்றும் நடக்கவில்லையே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார் என்று. எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்திருக்கிறார். இந்த வேதத்துக்கு போனீங்கன்னா, இந்த வேதத்தில் அதிசயங்களை நீங்கள் பார்க்கலாம். 119ஆம் சங்கீதத்தில் 18வது வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். இந்த வேதமே ஒரு அதிசயமான புஸ்தகம். எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்கிறது, வருஷம் புஸ்தகங்களை எழுதுகிறாங்க.
ஆனால் இந்த வேதம் அருமையானவர்களே ஜீவனுள்ள வார்த்தையை தீர்க்க தரிசனங்களாகவும் கொண்ட ஒரு புஸ்தகம். இந்த வேதத்தில் அதிசயங்கள் உண்டு. படித்தாவே அதிசயம் நடக்கும். ஏன்னா வசனத்தை அனுப்பி நோய்களை குணமாக்க கூடிய புஸ்தகம் இது. சொல்றார்ல, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை என்ன ஆக்குகிறார்? குணமாக்குகிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வார்த்தைகளை கேட்கும் பொழுதே அதிசயம் நடந்திருக்கிறது, அற்புதம் நடந்திருக்கிறது. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 6-7 வாசியுங்கள். பிலிப்பு செய்த அதிசயங்களை என்ன செய்ய? யார் செஞ்சாரா? பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். பார்த்தீங்களா? பிலிப்பு மூலம் அதிசயம் நடக்குது பாருங்க. பிலிப்பை கொண்டு சமாரியாவிலே ஒரு பட்டணத்தில் அதிசயம், அற்புதம், சுகமாக்குதல், விடுதலை. நல்ல கவனியுங்கள். பிலிப்பு யார்? இந்த பிலிப்பு அப்போஸ்தலனாகிய பிலிப்பு கிடையாது. இவர் அந்த 7 உதவிக்காரரில் ஒருவர். 7 பேர் உதவிக்காரர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குல்ல, அதில் ஒருவர் இவர், அதில் ஒருவர் ஸ்தேவான். ஆகவே உதவிக்காரர்களை கொண்டே இவ்வளவு பெரிய அதிசயம் நடக்குதுன்னா ஊழியர்களை கொண்டு செய்ய வேணாமா? ஏன்னா விசுவாசிக்கிறவர்களால் நடக்க அடையாளங்கள்னு வேதம் சொல்லுது. இந்த கடைசி காலத்தில் சரியான விசுவாசத்துக்குள் வந்தோன்னு வைங்க, உங்களை கொண்டு அதிசயங்களை செய்வார். நல்ல கவனியுங்கள். நீங்கள் ஊழியத்தில் உதவியாயிருந்து பாருங்கள். நீங்கள் சபைக்கு உதவியாயிருங்கள். ஊழியக்காருடைய ஆலோசனையை கேட்டு உதவியாயிருங்கள். கட்டாயம் உங்களை கொண்டு அதிசயங்களை அவர் செய்ய முடியும். பிலிப்பு செய்த அதிசயங்கள். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இந்த கால வேளையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்ய அவர் விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தில் அதிசயத்தை செய்ய விரும்புகிறார். நீங்கள் எதிர்பார்த்து ஜெபிக்கிற காரியத்தில் ஒரு அதிசயத்தை செய்ய விரும்புகிறார். தொழில் ரீதியில், வியாபாரங்களில், பிள்ளைகள் படிப்பில், ஆகவே பிரயாசங்களில், ஊழியங்களில், உங்கள் சரீரத்தில் ஒரு அதிசயத்தை செய்ய விரும்புகிறார். உன் சரீரத்தில் இருக்கிற வியாதியை நீக்கி அதிசயத்தை செய்ய விரும்புகிறார். பாருங்கள், பிலிப்பு அதிசயங்களை செய்தார். அதிசயங்களை செய்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள் சமாரியாவில். அதனால் அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் வந்துருச்சு. சந்தோஷம் இல்லாத பட்டணம், சந்தோஷமற்ற ஊர், சந்தோஷமற்ற குடும்பம், சந்தோஷமற்ற மனிதனுடைய வாழ்க்கை. இன்றைக்கு கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துகிறதற்கு, நீங்கள் சந்தோஷமா இருக்கிறதற்கு அவர் அதிசயங்களை செய்ய விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒருமனப்பட்டு கவனியுங்கள். பிலிப்புவினால் சொல்லப்பட்ட பிரசங்கத்தை, வசனங்களை, வார்த்தைகளை ஒன்றுபட்டு கவனித்தார்கள். ஒரு மனம் கவனித்த பொழுது அநேக இருந்த அசுத்தாவிகளும் விலகி ஓடினது. கூப்பிட்டு திமிர்வாதக்காரன் சுகமாகிறான், சப்பானி நடக்கிறான், அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. வேதம் சொல்லுகிறது பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஒரு நபரில் அதிசயம் நடக்குது, நோய் போகுதுன்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். ஏன்னா வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொல்லியிருக்காரு. அருமையானவர்களை, மனுஷனை உண்டாக்கும் பொழுது வியாதியாக உண்டாக்கலை, ஒரு நோயாளியாக உண்டாக்கலை. ஆனால் கீழ்ப்படியாமல் வந்த சாபமும் வியாதியும் அது. அதனால் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. வார்த்தையை கவனமாக கேளுங்க, ஒரு மனப்பட்டு கேளுங்க. அந்த வார்த்தை உங்களுக்குள் இறங்கும் பொழுது உங்கள் நோய் போயிடும், பலவீனம் போயிடும், வியாதி போயிடும், வறுமை போயிடும். எல்லா தொல்லைகளையும் உண்டாக்கின பேய் ஓடி போயிடும். எடுத்துக்கிட்டு காலை வேளையிலே அதிசயத்தை
காண்போம், அதிசயமானவர் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார், உங்கள் வீட்டில் வந்திருக்கிறார். இதை கேட்கும் பொழுது உன் சரீரத்தில் உள்ள வியாதிகளை அவர் நீக்கக்கூடிய வல்லமையோடு வந்திருக்கிறார். அதிசயங்களை காண்போம். அதிசயத்தை நடக்க அடுத்து 9ஆம் சங்கீதம், சங்கீதம் 9 முதல் வசனம். கர்த்தாவே, கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். உம்முடைய அதிசயங்களை எல்லாம் வெறிப்பேன். துதிக்கிறதுனால் வரும் அதிசயம். துதிக்கிறதினால் இன்னைக்கு அநேகர் துதிக்கிறது கிடையாது. துதி, ஸ்தோத்திரம். வேதத்தில் பார்த்தோம்ல, வேதத்தில் உள்ள அதிசயங்கள் எல்லாம் பாருங்க. வேதத்தில் என்னென்ன அதிசயம் நடந்திருக்குதுன்னு பாருங்க. அதெல்லாம் நீங்கள் தியானிக்கும் பொழுது, அதை பார்த்து துதிக்கும் பொழுது உங்களில் அதிசயம் நடக்கும். தாவீது சொல்றாரு, முழு இருதயத்தோடு துதிப்பேன். 34ஆம் சங்கீதம் முதல் வசனத்தில் சொல்றாரு, எக்காலத்தில் இங்கே அத்தனை ஸ்தோத்திரிப்பேன். எப்போதும் அவர் துதியன் வாயில் இருக்கும். உங்கள் வாயில் என்ன இருக்கணும்? துதி இருக்கணும். அருமையானவர்களே, அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் என்று 149ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம். ஆகவே கர்த்தரை உயர்த்தும் துதி, துதி என்பது கர்த்தரை உயர்த்தக்கூடியது, உயர்த்தக்கூடியது. நீங்க துதித்து கர்த்தரை உயர்த்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடும். போராட்டம் போயிடும், வேதனை போயிடும், தோல்வி போயிடும், வறுமை போயிடும், கடன் தொல்லை போயிடும். இனி நீ கடனை வாங்க மாட்ட அடுத்து. ஆகவே எல்லா பிரச்சனைக்கும் முடிவை கொண்டு வருகிறது துதிதான். துதிங்க. துதிக்கும் பொழுது உங்கள் நடுவில் வரும். துதிக்கும் போது கர்த்தர் உங்கள் நடுவில் வாசம் பண்ண வந்து விடுவார். துதியை முக்கியப்படுத்துவோம். குடும்ப ஜபத்தில் கொஞ்ச நேரம் நல்ல ஸ்தோத்திரம் போடுங்க, துதியை ஏறெடுங்க. துதியும் ஸ்தோத்திரமும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யக்கூடிய ஒரு வல்லமையுள்ள வார்த்தை. அது மாத்திரமல்ல, பிசாசுக்கு அடி கொடுக்கிற வார்த்தை, அருமையானவர்களுடைய சத்துருக்களுக்கு தோல்வியை கொடுக்கிறது, ஆனால் துதிக்கிறவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. ஆகவே தான் தாவீது ஜெயித்துக்கிட்டே வந்தான். ஜெயபலமானவரை துதிக்க 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 அவனுக்கு ஜெயம் வந்துகிட்டே இருந்துச்சு. உங்க வாழ்க்கையில் உள்ள தோல்விகள் ஜெயமாக்கப்படணுமா? இதுவரை கண்ட தோல்விகள் அகன்று போகணுமா? இதுவரை உங்கள் சரீரத்தில் ஆண்டு வேதனை உண்டாக்குகிற நோயும் அருமையானவர்களை பேயும் உங்களை விட்டு விலகி போகணுமா? நல்ல துதியினால் நிரப்புங்கள், அதிசயம் நடக்கும். முழு இருதயத்தோடும் துதித்து அதிசயத்தை விவரியுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துதிக்கும் பக்குவம். அப்போஸ்தலர்கள் 16:25 சிறைச்சாலைக்குள்ளே பவுலும் சீலாவும் கர்த்தரை செபித்து துதித்து பாடுனாங்க. ஒரு ஆராதனையே நடத்திட்டாங்க பாடுகளின் நடுவில். ஆகவே துதி, ஜெபம், துதி, பாடல், இதுதான் ஆராதனை. பார்த்தீங்களா? இதுதான் ஆராதனை. அதுல இவங்க வாசிங்க அந்த வசனத்தை. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். நல்ல கவனிங்க. நடுராத்திரியிலே 2 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபம். நடுராத்திரி ஜெபம். பாடுகள் வந்தால் ஜெபமே சிலருக்கு கிடையாது. கஷ்டம் வந்தால் ஜெபம் இல்லை. மூளையில் உட்காந்துக்கிட்டு எனக்கு ஏன் இந்த பாடு, ஆண்டவருடைய பிள்ளை இல்லையா, இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த நேரத்தில் அவங்க புலம்பலை, வேதனைப்படலை, பாடுகள் தான். அடி உத வாங்கினாங்க, அடி காயம், ரத்தம் கசஞ்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. கையை காலை மாட்டிட்டான், கட்டு, கையில் கட்டு, காலில் கட்டு, அசைக்க முடியாது. வாய் மாத்திரம் கட்டப்படலை. வாயினால துதி, ஜெபம், அருமையானவர்களை பாட்டு. எப்படி வேதம் சொல்லுகிறது, ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். துன்பம் வரும்போது தானே ஜெபிக்கணும். நல்லா இருக்கும் பொழுது ஜெபிப்போம், ஆனால் பாடுகள் மத்தியிலே ஜெபிக்கணும்.
யாக்கோபு எழுதுகிறார், ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். துன்பத்தின் நடுவிலே ஜெபம் இந்த சிறைச்சாலையை அதிர வைத்தது. சிறைச்சாலையே அருமையானவர்களே, அங்குள்ள மக்களுடைய கட்டுகளெல்லாம் இவங்க ஜெபம் இவங்க துதி கலர வைத்தது. இன்றைக்கு நம்ம போடுற ஜெபம் அநேகருடைய கட்டுகளை அவிழ்க்கணும். அப்படி ஜெபிக்கணும், அப்படி துதிக்கணும். அப்படி ஜெபம் உண்டா? உங்க ஜெபம் உங்க குடும்ப வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரணும். உங்க ஜெபம் உங்க பிள்ளைகளிலே மாற்றங்களை கொண்டு வரணும். உங்க ஜெபம் உங்க தெருவையே மாற்றணும். உங்க ஜெபம் உங்க கிராமத்தை அசைக்கணும். உங்க ஜெபம் சிறையிருப்ப திருப்பணும். இன்னைக்கு அந்த ஜெபந்தான் வேணும். ஆவியிலே நிரம்பி ஜெபித்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாடுகிற நடுவிலே ஜெபம் துதித்த பொழுது சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் தீர்ந்தது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்தன. கதவுகளெல்லாம் திறக்கப்படாத கதவும் திறக்கும் துதியினால். அடைபட்ட கதவு திறக்கணுமா? கர்த்தர் உனக்கு எதிராக உள்ள வெண்கல கதவுகளை உடைக்கணுமா? துதியுங்கள், துதியுங்கள், சோர்ந்து போகாதீர்கள். துதி அதிசயத்தை கொண்டு வரும். 2 நாளாகமம் 20:22 படிச்சீங்கன்னா, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, வாசி, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, அவர்கள் பாடினாங்க, துதிச்சாங்க. ஆரம்பம் தான். தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். கர்த்தர் தான் இந்த யுத்தம். பாருங்க, அம்மோனியனும் மோவாபியனும் சாபம் பிடிச்சவன். இந்த சந்ததி சாபத்தினால் பிறப்பிக்கப்பட்ட, வேதம் அப்படி சொல்லுகிறது, சபிக்கப்பட்ட சந்ததி அது. இன்னைக்கு துதிக்கும் பொழுது சாபமெல்லாம் ஓடணும், சாபமெல்லாம் அகலணும். ஆமா, குடும்ப சாபம், பாரம்பரிய சாபம், எல்லா சாபக்கேடும் விலகணுமா? உங்க சத்துருக்களை கர்த்தர் அழித்து போடணுமா? பாடி துதி செய்ய தொடங்கின போடுதான். ஆரம்பமே அற்புதம். பாருங்க, ஆரம்பத்தில் கர்த்தர் கிரியை செய்கிறார். இன்றைக்கு துதித்து இவங்கெல்லாம் சிறைச்சாலையில் துதித்தாங்க, பாடுகளில் துன்பத்தின் நடுவில் துதிச்சாங்க. இவங்க உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் துதிச்சாங்க. இந்த துதி தான் ஒரு பெரிய அதிசயத்தை செய்தது. ஒரு துதி கட்டுகளை கலர வைத்தது. இவங்க துதி கதவுகளை திறந்தது. அந்த சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான துதியின் ஜெபம் பார்த்தீங்களா? அடுத்த துதியில பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூதா கோத்திரத்தின் துதியில சத்துருக்கள் அழிந்தார்கள். நல்லா துதிங்க, பாடி துதிங்க, ஜெபித்து துதிங்க. உங்க குடும்ப சாபம், பாரம்பரிய சாபம் எல்லாமே விலகி போயிடும். சாபக்கட்டு அறுக்கப்படும். அற்புதங்களை காணுவீர்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இயேசு அப்பங்களை கொண்டு வர சொல்லி அப்பத்தை எடுத்து என்ன பண்ணினாராம்? இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். ஒன்றும் செய்யல. இது எத்தனை பேருக்கு போகுதுன்னாங்க? இருந்தது 5 அப்பந்தான், 2 மீனா. பையன், சின்ன பையன், ஆனால் சாப்பிடாம வச்சிருந்து அவன் பிரசங்கத்தெல்லாம் உன்னிப்பாக கேட்டான். இங்கே ஒரு சிறுபையன் இருக்கிறான்றார் அந்திரேயா. ஆனால் இது எத்தனை பேருக்கு போகுதுன்னார். இயேசு அப்பங்களை கொண்டு வர சொன்னார். அவர் ஸ்தோத்திரம் போட்டு அவங்கள்ட்ட கொடுத்தார். எல்லாருக்கும் கொடுங்கன்னார். எடுக்க எடுக்க இருந்துக்கிட்டே இருந்துச்சு, வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதான் அதிசயம். இந்த துதி ஸ்தோத்திரம் அதிசயங்களை விவரிக்க வைக்கிறது. பாருங்க, குறைவா ஸ்தோத்திரம் போடுங்க. குறைவு இருக்குன்னா முறுமுறுக்காதீங்க. ஐயோ இது எவ்வளோ பேருக்கு போதும் அப்படின்னு சொல்லாதீங்க. இருக்கிறதை பங்கிட்டார்கள் ஸ்தோத்திரம் போட்டு. இன்னைக்கு பைபிள் படிச்சுக்கிட்டே விசுவாசம் மற்றும் பேசுவாங்க.
பத்தாது, போதாது. இதெல்லாம் நிறுத்தினா தான் அதிசயம் நடக்கும். இல்லைன்னா வீட்டில் உள்ள புருஷமாறு மனைவிமாறு ஏதாவது குறை சொல்லுவாங்க. அருமையானவர்களே, இருக்கிறது. ஆண்டவர் கேட்டார், உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? எலிசா கேட்டார், உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? கடன்பட்ட ஒரு தீர்க்கதரிசியின் புத்தனுடைய மனைவியை பார்த்து புலம்பிச்ச அந்த அம்மா, கடன்பட்டுனே என் பிள்ளைகளை அடிமைப்படுத்த வந்துட்டாங்க. எலிசா கேட்டார், உன்கிட்ட என்ன இருக்குதுன்னார். ஒரு கூட என்ன, இப்படி செய்ய. கடைசியில் செய்த பொழுது செஞ்சுட்டு வந்து கேட்டாங்க, விற்று கடன் கடன் அடைச்சு அந்த குடும்பம் நடத்துகிற வரைக்கும் என்ன வந்துக்கிட்டே இருந்துச்சு. பாத்திரத்தில் ஊற்றி கொண்டே இருந்தாங்க. கடனும் அடைச்சாச்சு, இப்போ குடும்பமும் நடத்த காரணமாக ஒரு குடம் எண்ணெய். நம்மகிட்ட என்ன இருக்குது, அதை ஸ்தோத்திரத்தோடு செய்தால் அங்கே ஒரு அதிசயத்தை பார்க்கலாம். கர்த்தருக்கு பானையில் பஞ்சம் தீர்ற வரைக்கிற மாவு என்ன செய்யலையாம், குறையலையாம். கலசத்தில் எண்ணெயும் குறையலையாம், இருந்துக்கிட்டே இருந்துச்சான். எடுக்க எடுக்க ஊற்ற ஊற்ற எண்ணெய் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. பஞ்சகாலமெல்லாம் வருட கணக்கில் இருந்தது. அந்த தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர், குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். ஸ்தோத்திரம் போடுங்க. ஸ்தோத்திரம், துதியில் ஸ்தோத்திரத்தில் அதிசயங்களை பார்ப்பீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்றார், என்னால் அதிசயங்களை செய்ய முடியும். உங்க வாழ்க்கையில் அவர் அதிசயத்தை செய்கிறவராய் வந்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்கள் நடுவில் அவர் வந்திருக்கிறார். சில நிமிஷத்தில் ஜெபிக்க போறோம். ஜெபிக்கும் பொழுது உங்க சரீரத்தில் ஒரு அதிசயம் நிகழும், ஒரு மாற்றம் வரும், குடும்பத்தில் மாற்றம் வரும். நம்மெல்லாம் சேர்ந்து துதிக்க போறோம். துதிப்போம், ஒருமனப்பட்டு கவனிங்க. இரண்டாவது, துதியை முக்கியப்படுத்துங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 107ஆம் சங்கீதம் 24வது வசனம். அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அதிசயங்களை எங்கே பார்க்கிறாங்கன்னா ஆழத்தில். இந்த கடல்ல இறங்கி முத்து எடுக்கிறது ஆழத்தில் தானே. ஆழத்துக்கு போனாதான் முத்தெடுக்க முடியும். அது மாதிரி இந்த வேதத்தின் ஆழத்துக்குள்ளே போனாதான் அதிசயங்களையும் நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி ஆழம். நிறைய பேர் ஆழத்துக்குள்ளே போகிறதில்ல. இந்த கணுக்கால் அளவு வாழ்க்கை வாழ்கிறாங்க கிறிஸ்தவர்கள். ஜபம்னா ஆழமான ஜபம் இருக்காது. 5 நிமிஷம் ஜபம், 10 நிமிஷம் ஜபம், சாப்பாட்டுக்கு ஜபம், தூக்கத்துக்கு ஜபம், இப்படி தான் ஓடுது. ஆழமான ஜப வாழ்க்கை இல்லை, ஆழமான ஜப ஜீவியம் இல்லை, அது மாதிரி ஆழமான விசுவாசம் இல்லை, ஆழமான அன்பு இல்லை. அவருடைய அன்பின் ஆழம்னு இருக்கு. அன்பின் ஆழத்துக்குள்ளே போனால் அந்த அன்பை ருசிக்கலாம். விசுவாசத்தின் ஆழத்துக்குள்ளே போனால் பெரிய பெரிய காரியங்களை செய்யலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆழம். ஒரு நேரம் பேதுரு லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் மீன் பிடிக்க போயிட்டு ஒன்றுமே கிடைக்கலையாம். அவர் தொழிலே அதுதான். ஒரு மீன் கூட கிடைக்கல. வெறும் வலையை அலசிக்கிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு தேவைகள் சந்திக்கப்படலை. என்ன செய்கிறது? அந்த நேரம் பார்த்து இயேசு அங்கு போகிறார். உடனே கடற்கரையில் ஜனங்கள்லாம் கூடிட்டாங்க. ஒரு படகு, அந்த படகு கொஞ்சம் தள்ள சொல்றாரு, சீமோன் படகு. அதில் பிரசங்கம் பண்றார், போதிக்கிறார். போதித்து விட்டு பேதுரு சீமோனை நோக்கி சொல்றாரு. 4வது வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அடுத்த வசனத்துக்கு அடுத்த வசனம். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஹல்லேலூயா.
அதில் சொல்கிறாரு, உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கலன்றார். ஆனால் இப்போ உம்முடைய வார்த்தையின்படி மறுபடி போடுறேன்றார். வார்த்தையை விசுவாசித்து போட்டார். நல்ல கவனிங்க, ஆழத்துக்குள்ளே வாங்க, கிறிஸ்தவ ஆழத்துக்குள்ளே வாங்க. ஏதோ சபைக்கு வர்றோம் போகிறோம், ஆழம் இறங்கணும். ஆழத்துக்குள்ளே இறங்கி எசேக்கியேல் சொன்னார், கணுக்கால் அளவு கூட்டு போனாராம். எசேக்கியேல் 47 போய் வீட்டில் படித்து பாருங்க. அப்புறம் முழங்கால் அளவு கூட்டு போனாராம். அப்புறம் கணுக்கால் அளவு கிறிஸ்தவனை வாழக்கூடாது. முழங்கால் அளவுன்னா ஜெபிக்கிறது, ஜபம். அடுத்த ஸ்டெப்பு ஜபம், அடுத்து இடுப்பளவு, அடுத்து ஞானஸ்தானம். எத்தனை பேர் இன்னும் ஞானஸ்தானத்துக்கே ஒப்பு கொடுக்காம வாழ்கிறாங்க சபைக்கு வந்து. இந்த வாரம் ஒரு அருமையான சகோதரன் ஞானஸ்தானம் எடுத்தார், இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஞானஸ்தானம் வசனத்தின்படி எடுக்காதவங்க எடுங்க, அதுதான் தேவ நீதி. இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றது நமக்கு ஏற்றது அப்படின்னு இயேசு யோவான்கிட்ட சொன்னார். யோவான் சொன்னார், உம்மாலே நான் பெற வேணுமே, நீர் என்னிடத்தில் வரலாமா? அவர் என்ன வந்திருக்கிறார்? அவர் நீதியை நிறைவேற்றத்தான் இந்த பூமிக்கு வந்தார். ஆமாம், நியாயப்பிரமாணத்தை அழிக்க வல்ல, பிரமாணத்தை நிறைவேற்றி முடிக்க வந்தேன், முடிந்ததுன்னு சொல்லிட்டார். அது மாதிரி நீதியை நிறைவேற்றுங்க. சத்தியத்தின்படி எடுக்காதவங்க எடுக்கணும். ஆமாம், அப்படித்தான் அவர் சொன்னார். ஆழம், இடுப்பளவு ஆழம். அடுத்து நீச்சலாலம். நீச்சலாலம் என்பது அபிஷேகத்துக்குள்ளே போகிறது, ஆவியானவருடைய நடத்துதலுக்குள்ளே போகிறது. நீந்த கற்றுக்கொள்ளணும். நீச்சலாலம் அவசியம் தேவை. ஆமாம் அருமையானவர்களே, நீச்சலாலம் பார்த்தீங்களா? ஆழத்துக்குள்ளே வாங்க, முத்துக்களை போல் ஆசீர்வாதம். ஆழத்தில் போட்ட பொழுது மிகுதியான வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்கள். ஆழம் நம்மளை கூப்பிடுமா? 42ஆம் சங்கீதம் 7 சொல்லுகிறது, ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. அதான் கிறிஸ்தவ ஆழம், ஆவிக்குரிய ஆழம். ஆழம் என்ன செய்யுது? கூப்பிடுது. ஆழம் நம்மை கூப்பிடுது. ஆழத்துக்குள்ளே வா, முத்துக்களை பார்க்கலாம், அதிசயங்களை பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில் அதிசயம் நிகழும், அதிசயம் நடக்கும். வேதத்தின் ஆழத்துக்குள்ளே வாங்க, அன்பின் ஆழத்துக்குள்ளே வாங்க, விசுவாசத்தின் ஆழத்துக்குள்ளே வாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கட்டாயம் அதிசயங்களை பார்ப்பீர்கள். பேதுரு அதிசயங்களை கண்டு பிரமித்து போய்விட்டார். இரட்டிப்பான ஆசீர்வாதம், 2 படகுவிட அமிழத்தக்கதாக மிகுதியான மீன்கள். ஆழத்துக்குள்ளே இறங்க இறங்க வர வர அற்புதம் நடக்கும். கால வேளையிலே உங்களிலே ஒரு அற்புதத்தை செய்ய வந்திருக்கிறார். அதிசயங்களை பார்க்க போகிறீர். தொழில் ரீதியில் இவங்க அதிசயங்களை பார்த்தார்கள். எல்லாவற்றிலும் அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஜபத்துக்கு போவோம். இன்னும் சில பாயிண்ட் உண்டு, இன்னொரு நேரம் சொல்கிறேன். ஆகவே ஆழமான உபதேசத்துக்குள்ளே வாங்க. ஆழமான உபதேசத்தை கேட்ட பொழுதுதான் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 12 ஒரு அற்புதத்தை கண்டான். ஒரு ஐயா செர்கியூ பவுல் என்பவர். அதுதான் கர்த்தருடைய உபதேசம் அதிசயத்தை செய்தது. அன்னைக்கு ஒரு மாயவித்தக்காரனை குருடாக்கி விட்டா பாருங்க அந்த உபதேசம். இதுதான் கர்த்தருடைய உபதேசம், இதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். விசுவாசத்தை விட்டு திருப்புறான் பார், அடிச்சு போட்டாரு பவுல். அருமையானவர்களை போட்ட பொழுது கண்ணை குருடாக்கி தான் போனான். அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு எதிராக திருப்பணும்னு நினைக்காத. ஆகவே உன் மனக்கண்ணு குருடாயிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். உபதேசம் என்பது மகிமையானது. ஒரே ஒரு வசனத்தை சொல்லிட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7:15. சீக்கிரம் மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த காலவேளையிலே கர்த்தர் நமக்கு சொல்றாரு, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன் தொழில் வியாபாரத்தில், உங்கள் பிள்ளைகள் படிப்பில்,
குடும்ப வாழ்க்கையில், உங்கள் சரீரத்தில் ஒரு அதிசயத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். இப்போ ஆரம்பித்து விட்டார். இந்த நாளிலிருந்து கர்த்தர் உன்னில், உங்களில், குடும்பத்தில், பிரயாசங்களில் அதிசயத்தை காண செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உன்னில் அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவர் மறுபடி சொல்றார், எகிப்திலே நான் அதிசயத்தை செஞ்சேன், எகிப்து தேசத்தில் அதிசயத்தை செஞ்சேன், நீ புறப்படும் பொழுது அதிசயத்தை செஞ்சேன். ஆமா, எகிப்தினுடைய தலையிட்டெல்லாம் அடிச்சேன், உன்னை வெளியே கொண்டு வந்தேன், அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்தேன், அடுத்து செங்கடலை பிளந்தேன். அருமையானவர்களே, புறப்பட்ட நாளிலே நடந்த அதிசயங்கள் இதெல்லாம். பார்வோன் சேனைகளை கவிழ்த்து போட்டேன், ஒழித்து போட்டேன். அந்த அதிசயம் உன் வாழ்க்கையில நடக்கணுமா? உங்க குடும்பத்தில் நடக்கணுமா? உங்க பிரயாசத்தில் நடக்கணுமா? உங்களுக்கு எதிராக உள்ள பிரச்சனை இன்றோடு அழிந்து போகணுமா? அதிசயங்களை காண பண்ணுகிறவர் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். இன்றைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ, அதுதான் இன்றைக்கு வாக்குத்தத்தம். எல்லாம் முழங்காலிடும், கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். கர்த்தரை பாருங்கள், அதிசயமானவரை பாருங்கள், அதிசயமானவரை நோக்குங்கள். அவர்தான் உங்களுக்கு ஒத்தாசையின் பர்வதம். உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் பர்வதமாயிருக்கிறார். அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறார். உங்கள் கண்களை ஏறெடுங்கள். இன்றிருந்து அதிசயம் நடக்க போகிறது. இன்றிருந்து அதிசயத்தை விளங்க செய்ய போகிறார். அவர் பேரே அதிசயம்தான், அவர் நாமம் அதிசயமானது. மனோபாவும் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் நடந்தது, விளங்கினது. அதிசயம் விளங்கினது. ஆகவே அதிசயம் ஒருமனப்பட்டு கவனித்து வார்த்தைகளை கேட்கும் பொழுதெல்லாம் அதிசயம் நடக்கும். நீங்க சரியா ஒன்றுபட்டீங்கன்னா வார்த்தையோடு, ஊழியக்காரரோடு, உங்களுக்குள்ள இருக்கிற வியாதி போயிடுங்க, பலவீனம் போயிடுங்க, நோய் போயிடுங்க, பேய் ஓடிடுங்க, திமிர்வாதம் போயிடுங்க. சப்பானித்தன்மை நீங்க வளர்ச்சி அடைவீங்க. நீங்கள் நடப்பீர்கள், குதிப்பீர்கள், மகிமைப்படுத்துவீர்கள் கர்த்தருடைய நாமத்தை, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. உங்க நோயும் பேயும் பலவீனமும் உங்களை விட்டு விலகி போயிடும். இன்றைக்கு அதிசயம் விளங்க போகிறது, உங்களில் விளங்க போகிறது. உங்களில் கர்த்தர் மாற்றங்களை கொடுக்க போகிறார். அதிசயமானவர், அதிசயங்களை செய்கிறவர். நீங்கள் துதிக்கும் பொழுது அதிசயம் நடக்கும், ஜெபிக்கும் பொழுது அதிசயம் நடக்கும், ஆழமான அனுபவத்துக்குள் வரும் பொழுது அதிசயத்தை பார்ப்பீங்க. மேலோட்டம் இல்ல, ஆழத்துக்குள்ள வாங்க, நீச்சல் ஆழத்துக்குள்ள வாங்க. கண்ணுக்கால் அளவோடு நிக்காதீங்க, முழங்கால் அளவு வாங்க. ஜெப வாழ்க்கைக்கு இடம் கொடுங்க, ஞானஸ்தானத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கட்டாயம் அதிசயம் நடக்கும். அந்த அபிஷேகத்துக்குள் வரும் பொழுது ஒரு அதிசயத்தை வாழ்க்கையிலே கண்டுகொள்ளுகிறது மாத்திரமல்ல, உன்னை கொண்ட அதிசயங்களை செய்வார். அதுதான் அதிசயமானவர். கமரபு சந்தரபலதியா தேவ பிரசன்ன இறங்கிக்கிட்டு இருக்கு. அநேகர் யாரோ இடது கையில சோல்ற பகுதியில் வலியோடு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த வலியை கர்த்தர் குணமாக்குகிறார். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ, இது அதிசயங்கள் நடக்கிற ஒரு தருணம். உங்களில் ஒரு அற்புதம் நடக்கிற ஒரு நேரம் இது. அவரால் உங்கள் வாழ்க்கையிலே செய்யக்கூடாத அதிசயம் இல்லை. மறுபடி உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன். துதியை முக்கியப்படுத்துங்கள், ஆழமான அனுபவத்துக்குள் வாருங்கள், ஒப்பு கொடுங்க. அதிசயம் நடக்கும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலவெளியிலே அதிசயமானவரை குறித்து பேசவும், நீர் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறீர். எங்களில் செய்கிறவர், எங்களை கொண்டு செய்கிறவர். யார் யாருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அதிசயம் விளங்கணுமோ அங்கெல்லாம் அதிசயம் விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பலவீனம் போகட்டும், பிரச்சனை போகட்டும், போராட்டம் போகட்டும், விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பிசாசின் தந்திர மந்திர கிரியைகள் இன்றைக்கு அழிக்கப்படுவதாக. எண்ணி முடியாத அதிசயங்களை செய். துதித்த பொழுது அம்மோனியனும் மோவாபியனும் சேயீர் மலை தேசத்தானும்
அழிக்கப்பட்டது போல அழிக்கப்படுவதாக எல்லா சக்திகளும். நாமத்தை மையப்படுத்தி கிருபைதார் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லா பிள்ளைகளை ஆசீர். வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் வெளி ஊர்களிலும் இதை நேரடியிலே கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தருடைய அதிசயம் நிகழட்டும், பெருகட்டும். அவர்கள் தொழில் ரீதியில் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். சரீரத்தில் அதிசயத்தை நீர் இப்ப செய்து கொண்டிருக்கிறதை அவர்கள் ஸ்தோத்தரித்து பெற்றுக் கொள்ளட்டும். குடும்பத்திலே நடக்கட்டும், குறைவு நீங்கட்டும், கிருபை எங்களோடு இருக்கட்டும். வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவிக்க விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களை நாடு முடிச்சு நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழவேது போல ஆகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு நேரில் பார்த்து கேட்ட யாவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை கிருபை, எத்தனை தயவு என் வாழ்வில் இயேசு ராஜா எனக்கு தந்தாரே. என் இயேசுவின்